என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக பல இடங்களில் பணி செய்த எஸ்பி லட்டா சென்னை மாநகர காவல்துறையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். உடனடியாக மாஜி நக்சல்களும் பல குற்றங்கள் புரிந்து வந்த சத்ரு கும்பலோடு தொடர்புடைய AK-47 என்ற தன்ராஜையும் பத்ரம் என்ற வீரபத்ரனையும் சுட்டுக் கொன்றார். இச்சம்பவம் பைத்தியக்கார பையன், இவனுக்கு பைத்தியம் முத்தி போய் அங்க அவங்கள கொன்னுட்டான். இங்க நாங்க சாக வேண்டியிருக்கு. சென்னை சிட்டியில கிரிமினல்ங்கிற பேரையே கேட்க கூடாது. சின்ன தப்பு நடந்தாலும் என்கவுண்டர் மூலமா தான் பதில் சொல்லுவேன். இந்த சிட்டிக்கு வந்தப்ப எல்லாரும் எனக்கு புக்கே கொடுத்தாங்க. நான் பதிலுக்கு இந்த டெட் பாடிஸை கொடுத்துருக்கேன். இந்த லட்டாவோட என்கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சிட்டில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ள செஞ்சுரி அடிக்கணும்னு ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் நலம் நிலம் தழுவிய வீரர்களே, வாடி போன இமையிலே புது ஒளி உதித்தால், வறண்டு போன குரல் வளையில் அரண்ய பாடல் ஒலித்தால், நிற்க போகும் இதயத்திலே செங்கதிர்கள் ஜனித்தால், அதே புரட்சி, அதே போராட்டம். டேய் நிறுத்துடா. உயிரோடு இருக்கும் போது தான் பேசி பேசி கொண்ட, இப்பவும் அதே தொல்லையா? இல்லடா, நான் பேச ஆரம்பிச்சதும் ஓடி வந்து என்ன அடிப்பானுங்க. இப்போ என்ன அடிக்கிறதுக்காவது எழுந்து வருவானுங்களோன்னு ஒரு சின்ன ஆசைடா. கைப்பிடிக்குள் ஆயுதம், நிறைவேறும் லட்சியம், உன் வழிக்கு தடை இல்லை. கயவர்களின் ஆவேசம். என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? நீ கண்ணாடி மாதிரி எப்படி பார்த்தாலும் அப்படியே தெரிவானா, ஆனா உன்னை எப்படி பார்த்தாலும் ராட்சசம் மாதிரி தான் தெரியுற. எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்கு அன்பா சாப்பாடு வச்சவன் இவன் தான். பாவம், அவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு பணம் கொடுத்து தாலி கொடி வாங்க அனுப்பிச்சியே. இப்போ கட்டுறதுக்கு முன்னாடியே அவ தாலி அறந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போற? நீதான் அவங்களை கொண்டுட்ட. இன்னொரு வார்த்தை பேசுன கொன்னுடுவேன். புரோக்கர் பொண்ணுடி நீ, போடி உள்ள. பார்த்துக்கோங்க. தெரியாம நடந்துருச்சு. ஐம் சாரி. இனிமே எப்பவும் இப்படி நடக்காது. அந்த லட்டாவுக்கு உங்களை பத்தி சொல்றதுக்கு மறந்துட்டேன். லட்டா, இவங்க நம்ம இன்ஃபார்மர்ஸ். நம்ம டிபார்ட்மெண்டால முடியாத காரியங்களை இவங்க முடிச்சு தராங்க. அதை நீ தெரிஞ்சுக்காம அவங்க ஆளுங்களே என்கவுண்டர் பண்ணிட்டேன். சார், தெரியாம இல்ல, தெரிஞ்சே தான் என்கவுண்டர் பண்ண. இவனுங்க டிபார்ட்மெண்டோட வேலையை பண்ணா கவர்மெண்ட்ல நமக்கு எதுக்கு சம்பளம் தராங்க? வளையல் வாங்கி போட்டுக்கிறதுக்கா? ஒவ்வொருத்தர் மேலேயும் 20க்கு மேல கேஸுங்க இருக்கு. சென்னையில இவங்க பேரை கேட்டாலே பயப்படுறாங்க. இவனுங்க மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ். விட மாட்டேன் சார். இவனுங்க ஃபைலை க்ளோஸ் பண்ற வரைக்கும் வேற எந்த ஃபைலையும் ஓபன் பண்ண மாட்டேன். ஆர்கே சார், 2 பேர் என்கவுண்டர்ல போயிட்டானுங்க. மீதி ஆளுங்களை எங்க பார்த்தாலும் சுட்டு தள்ளுங்க. அவன் நம்ம ஆளுங்களை போறதுக்கு முன்னாடி நாம போட்டுடலாம்னா. உன்னை கொன்ன அந்த எஸ்பி, உன் சாவுக்கு காரணமான உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் செத்து போயிடுவாங்க.
எஸ்பி லட்டா அவனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். தானியா எங்கே கிடப்பான்? அவன் டியூட்டியில் இருக்கும்போது அவனை டச் பண்ண முடியாது. அவன் அசிஸ்டண்ட்டோட ப்ரைவேட் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருப்பான். அவன் நைட்டு அங்கே தான் இருப்பான். நீ அவனை ஃபாலோ பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணு, தூக்கிடலாம். இன்னும் 15 நாளில் அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறான். எல்லா பிரச்சனைக்கும் கொலை பண்ணுறதே தீர்வாகாது. அண்ணா, நான் கிளம்புறேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு போனலம்மா. இல்லைண்ணா, இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவனோட ஞாபகம் தான் வருது. அவனோட வாழ போறோன்னு நெஞ்சு நிறைய ஆசையோட வந்தேன்னா இப்ப கண்ணீரோட திரும்பி போறேன். கண்ணை மூடி இருக்கிறவங்களுக்கு கண்ணீரோட வலி தெரியாதுன்னா, அவன் சாகும்போது கூட அவன் கையில இருந்ததுன்னா இனி என் வாழ்க்கை முழுசும் இது என் கையிலேயே தான் இருக்கும். இது என் கழுத்துல ஏறாதுன்னா உங்க கையில இருக்கிற கண்ணுக்கு உயிர் இல்லாததால உயிரோட வேலை அதுக்கு தெரியாதுன்னா, அதுக்கு மட்டும் உயிர் இருந்திருந்தா பல உயிருங்க போயிருக்காதுன்னா, இப்படி சாகிறது சாகடிக்கிறது வேண்டாம்னா வெட்டுருங்கண்ணா. வேண்டாண்ணா, தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசம் தெரியலண்ணா. நான் செஞ்ச தப்பு தான். அதில் விஷம் கலந்துட்டேன். சாரி சாரி, சும்மா சொன்னேன். பொண்ணா நீ ஆளப்ப. விஷம் இருக்குனாலும் அப்படியே குடிக்கிற. உயிர் மேலே பயம் இல்லையா? என் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? புரோக்கர் பொண்ண ஏன் நம்பின? உங்களை பற்றின விஷயத்தெல்லாம் லக்ஷ்மி சொல்லுச்சு. நானும் எதுவும் தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். சாரி. ஓ, அப்படின்னா ஓகேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உன்னோட ஃபோன் கொஞ்சம் தரியா? ப்ளீஸ். அம்மா கிட்ட இங்கேயே பேசுகிறேன். ம், அம்மா எப்படிமா இருக்க ஸ்ருதி? தேங்க்ஸ். அக்காவோட கல்யாணம் நின்று போச்சோம். அப்பா எங்கே இருக்காருனே தெரில. நானும் அங்கே இல்லை. மாப்பிள்ளை அக்கா கிட்ட நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சினிமா டைலாக்லாம் பேசினான். டாக்டர், அவன் பேர் ராம். நான் அக்கா கிட்ட சொன்னேன்,
ராமன்ற பேரில் எல்லாருமே நல்லவங்க இல்லைன்னு. கேட்கவே இல்லை. பாவம் அவ அப்பாவி. என்ன எங்கள் அம்மாவை தவிர சொந்தம்னு சொல்லிக்க அவளுக்கு யாரும் இல்லை. அதான் அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டா. இதெல்லாம் கேட்டு ஃபீல் ஆயிட்டியா? ஆமாம், நீ ரொம்ப பேசிட்ட.